ஆண்டவருடைய பிரசனம் அது அது அதுல பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். நம்ம தேவசமத்தில் வரும்போது அதை அனுபவிச்சிடணும். 1000 கவலைகள் நமக்குள்ள இருந்தாலும் ஆமே கொஞ்ச நேரம் அவருடைய பிரசனத்துல நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா அது அந்த மொத்த கவலையும் அப்படியே மாற்றிவிடும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 1வது அதிகாரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது வசனத்திலே யோவான் இப்படி சொல்லுகிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. நிருபத்தில் சொல்றாரு, அந்த வார்த்தை ஆதி முதல் இருந்தது. நாங்க கேட்டதும் நாங்க பார்த்ததும் நாங்க நோக்கி பார்த்ததும், கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும். கேட்கும் போது விசுவாசம் வரும், நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு அனுபவத்தை இங்கே யோவான் சொல்லுகிறார். இந்த முதல் 2 அனுபவம் மேக்சிமம் தேவனை ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அனுபவித்திருப்போம். ஆனால் அடுத்த ஒரு அனுபவம் இருக்கிறது, அதுதான் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற. ஆமே. கேட்கணும்னா எவ்வளவு தூரத்தில் இருந்தா உங்களுக்கு கேட்கும்? சில காதுகள், அதுவும் பெண்களுக்கு காதின் விசேஷம், அடுத்த வீட்டில் நடக்கிறது கூட கேட்கும். வேற என்ன சொன்னாலும் கேட்காது. பாருங்க, இந்த ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு சொல்லுவார்ல, நீ போய் ஒரு மிருகத்தை காட்டில் போய் வேட்டையாடி கொண்டு வான். அந்த சத்தம் யாக்கோவுக்கு கேட்கல, ஆனா யாருக்கு கேட்டு தெரியுமா? கிருபை பெற்ற காதுகளுக்கு கேட்டது. அதனால பார்த்து எடுத்து பேசுங்க. ஆமா, கேட்கறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா கேட்கும். இப்போ நான் பேசுறது பின்னாடி இருக்கிறவங்களும் கேட்குது. மைக் வச்சு ஆன்லைன்ல எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க, அங்கே இருந்தாலும் கேட்குது. அமெரிக்காலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கேட்குது, ஆப்பிரிக்காலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கேட்குது. கேட்கறதுக்கு ஒரு தூரத்தில் இருந்தால் கேட்கும், பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு தூரத்தில் இருந்தால் பார்த்துடலாம். ஆனால் தொடணும்னா ஆன்லைனில் தொட முடியாது, தூரத்தில் இருந்தாலும் தொட முடியாது. அது பக்கத்தில் வந்தாதான் தொட முடியும். ஹல்லேலூயா. நாங்க இப்படி தள்ளியே இருந்துட்டு இல்லை, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நாங்க எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற தொடணும். தொட்டு பார்க்க ஆசையே. தொடணும்னு ஆசை இருக்கா? எங்க கை தூக்கலன்னா நமக்கு இருக்கும். தொட்டுறணும், அப்படி தொட்டு பார்க்கணும். ஆமே. பாருங்க, இந்த பெரிய இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பாருங்க. பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு போகும்போது இந்த கேலரியில் சைடில் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா அவங்கள எப்படியாவது தொட்டுறணும். அடுத்தோம் அதுல என்ன ஒன்றும் கிடையாது. அவங்க சொட்டாயிட்டு போவாங்க, தொட்டா அது வேற. ஆனாலும் எப்படியாவது தொட்டுறணும். ஏன்னா அவங்க அவங்களுடைய ஃபேவரட் பிளேயர்ஸா இருப்பாங்க. பார்த்து 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 அவங்களுக்கு இவ்வளோ பார்த்தாச்சு, அப்படி தொட்டுறணும். நம்ம எத்தனை வருடமா அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமே. யோவான் சொல்றாரு,
ஆதி முதல் இருந்தது. நாங்க நோக்கி பார்த்தோம்னா தூரத்தில் இருக்கிறத நோக்கி பார்க்க முடியும். கிட்ட இப்படி வச்சுட்டு நான் நோக்கி பார்க்கிறேன்னா எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமே, சிலர் இப்படி கிட்ட வச்சுட்டு அடி பார்ப்பாங்க, அது கண்ணு பிரச்சனை. மற்றபடி நோக்கி பார்க்கறது தூரத்தில் யாரு வாரா. இப்படி இருந்த என்ன இன்னைக்கு என்ன தொடுற அளவுக்கு கிட்ட கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஓ ஹalleluya, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமென், ஹalleluya. அதாவது ஆனா நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கிறோம்னா, இப்படி தொட வேண்டிய மூக்க நம்ம இந்த ஸ்கூல்ல முந்தியெல்லாம் அட்மிஷனுக்கு எப்படி வைப்பாங்க, எப்படியா இன்னும் இப்படிதான் சுத்தி வரோம் நம்ம. ஹalleluya. தொடணும். அப்போஸ்தலர் 17:27 பவுல் சொல்லுகிறார், நானே வாசிக்கிறேன். பவுல் சொல்றேன், இங்க பாருங்க, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, க்ளோரி ஹalleluya, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அடுத்த வார்த்தை, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவர் யாருன்னே தெரியாத மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறார் பவுல். அதேனே பட்டணத்துல போய் சொல்றார், நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமாகிலும் அவரை தடவியாகலும் கண்டுபிடிக்கும்படிக்கு எவ்வளவு நெருங்கி வந்துட்டார் தெரியுமா? நெருங்கி வந்துட்டார். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அவர் இருக்கிற வண்ணமாக அவர் வெளிப்படவே முடியாது. வெளிப்பட்டா முடிஞ்சு இந்த சேராபீன்களுக்கு பார்க்கவே முடியாம அவங்க சிறகுகளால தங்களை மறைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன் மோசே கெஞ்சுறாரு, மோசே எனக்கு எப்படியாவது அவங்கள பார்த்தாகணும். மோசே பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. இந்த அன்பு ஜாஸ்தியாகினா அடம் பிடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். மோசே ஒரே பார்த்தார். மோசே, சரி மோசே, நான் உனக்கு என் பின்னாடியே காட்டித்தாரு அப்படின்னு. பின்னாடியே காட்டித்தாரு தான் சொல்லுவாரு, அப்புறம் முகத்தை காட்டிடுவாரு. ஆனால் மோசே நிற்கிறான், பரவாயில்லப்பா, நீங்க உங்க நிழலை நான் பார்த்தாலே போதும்பா எனக்கு. ஆமென். அந்த மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது அப்போ இருக்கிற நிலையிலிருந்து தம்முடைய வல்லமையெல்லாம் குறைத்து இறங்குறார். இல்லைன்னா அந்த மலையில நிற்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பிரசன்னத்துல பர்வதம் மெழுகு போல உருகும். அப்ப இந்த சீனாய் மலை என்ன செய்யல? உருகல. அப்போ அவருக்கு அந்த 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 ரியல் வல்லமை இருக்குல்ல, அதெல்லாம் குறைச்சிதான் இறங்கி வந்திருக்கிறார். அப்படி இறங்கி வந்ததுக்கு அப்புறமே மோசைக்கு நிக்க முடியல, முகம் குப்புற விழுந்துட்டான். இப்போ அப்படி இறங்கி வந்தவர் இப்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மொத்தமா விட்டு இறங்கி வரார். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் போய் தொடணும். ஹalleluya. அவரை போய் நெருங்கணும். தடவியாகிலும் பாவியாகிய ஸ்திரீ, பைபிள் காலேஜ் முடிச்ச ஸ்திரீன்னு சொல்லல, பாவியாகிய ஸ்திரீ பாதத்துல அப்படியே தலைமுடி எடுத்து அப்படியே தொடச்சி அப்படியே கிஸ் பண்றா. அவருடைய பிரசனத்துல பர்வதம், அந்த பாதம் அந்த 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 பர்வதத்துல பட்டுச்சுனாலே அப்படியே உருகிரும். அவ்வளோ பவர்ஃபுல் காட். அவர் பவர்ஃபுல் காட்னு சொல்றது ஏதோ அவரை குறைச்சி சொல்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனாலதான் அவர் தான் பவரே. ஹalleluya. அவர் தான் பவரே. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு சீனாய் மலையில நிக்கிறார்னா அவர் இருக்கிற வல்லமையை குறைச்சிட்டு வந்திருக்கிறார். அதையும் குறைச்சி கீழே இறங்கி வருவார். ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்றார், நான் போய் அவரை தொடுவேன், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். ஒருத்தங்களை தொடணும்னா முதல்ல நாம அதற்கு ஆசைப்படணும். இரண்டாவது வாஞ்சையோடு நெருங்கணும். மூன்றாவது அவங்க பெர்மிஷன் வேணும். அவங்க பெர்மிஷன் வேணும். இது சும்மா தொட்டு ஒரே அடி ஓடு. அவங்க பெர்மிஷன் வேணும். நாலாவது அவருடைய பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஆசையெல்லாம் நீர்தானையா. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு கேட்போம்,
கேட்டுட்டு விட்டுருவோம், நாளைக்கு வேற ஜெப குறிப்பு போடும். தாவீது என்ன சொல்றாருன்னா, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். எலியா சொல்றாரு எலிசா கிட்ட, நீங்க இரு, என்னை கர்த்தர் பெத்தேல் வரை போக சொல்லுகிறார். எலிசாவுக்கு விஷயம் பிடி கிடைச்சிட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்போ எலிசா அதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் என்ன வந்தாலும் உங்க கூட தான் வருவேன். உறுதியா இருக்கிறான், அவன் உறுதியா இருக்கிறான். ஒரு காரியத்துல நம்ம உறுதியா பிடிவாதமா இருப்போம்னா அந்த காரியத்தை நம்ம அடைஞ்சிரும். ஆனா எந்த காரியத்துல உறுதியா இருக்கிறோம், எந்த காரியத்துல பிடிவாதமா இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். பூமிக்குரிய காரியத்துல பிடிவாதமா இருக்கிறோமா, தேவனுக்கு அடுத்த காரியத்துல பிடிவாதமா இருக்கிறோமா? ஆமே, ஆசைப்படணும். ஆண்டவரே கிருபையா, ஆண்டவர் உங்களை அந்த ஒரு 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 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உங்களை நெருங்கி தொட முடியுதுப்பா. அவ உங்களை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. அவளுடைய பிலீஃப் என்ன, இயேசு கிட்ட போன அற்புதம் கிடைக்கும், இது ஒண்ணுதான். அவ உங்களை அப்பானும் கூப்பிடல, பிள்ளையும் ஆகல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அதை விட மேன்மையான ஒரு உறவை தந்திருக்கிறீர். ஆனா இன்னும் என்ன ஆசை வர மாட்டேங்குது அப்படின்னா, அவரை தொடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த ஆசை நம்ம அவரிடத்துல கொண்டு போயிடும். இயேசுவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. இயேசுவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவங்கள யார் தடுப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் தடுப்பாங்க. அது யாருக்கு விசனமாச்சு தெரியுமா? இயேசு விசனப்பட்டு அப்படின்னு இருக்கும் பைபிள். அவருக்கு அது கஷ்டமாயிட்டு. ஆமே. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்தவங்கள பாத்தீங்கன்னா, இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போகல, அங்க இருக்கிறாங்க. அதாவது கர்த்தரிடத்துல என்னால நெருங்க முடியாத நிலை எனக்கு கஷ்டமாகிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அவருக்கு அது கஷ்டமாகுது. அப்போ என்ன நான் நெருங்கும் போது என்ன யார் தடுக்கிறாங்களோ அந்த செயல் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு விசனம் ஆகுது. உடனே தடுக்காத அப்படிங்கிறார்.